ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் த்ரோட் பெயினாக வேறு இருக்குது. அதையும் மீறி தான் இப்போ வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் இவன் வந்து சேஸ் பண்ணி துரத்திட்டு வந்துட்டு இருந்தான் நம்ம ஹீரோயினியை. அவளும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா. அவனும் பின்னாடி வந்துட்டே இருக்கான். அப்போ கையில் வச்சிருக்க காஃபி பவுடர் வேற சரியாக போயிடுச்சு போல். அதை வாயில் கொட்டிட்டு தான் இவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தான். இப்போ இவனுக்கு தூக்கம் சொக்க ஆரம்பிக்குது. அப்படியே கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம ஜான்வி யூட்டன் எடுத்து வேற பக்கம் போயிட்டு இருக்கா. அது தெரியாமல் இவன் நேராக போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இல்லை, நான் அப்படி தோல்வியை ஒத்துக்கக்கூடாது, எப்படியாவது ஜான்வியை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தையும் கழிச்சிட்டு அவன் படிக்க ட்ரைவ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இங்கே நம்ம ஜான்வி இந்த பக்கம் வந்துட்டு இருந்தா இல்லையா, அப்போ எதிர்த்தாப்புல ஒரு லாரி வந்துருது. அந்த லாரியை பார்த்ததுமே மாமியார் தான் ஸ்டேரிங் இந்த பக்கம் வளைச்சு ஒரு வழியாக காப்பாத்திட்டாங்க. அந்த லாரி மோதலை. பட் என்ன மிஸ்டேக்னா, அவங்க வந்து ஒரு பள்ளத்துக்குள்ள வண்டியை விட்டுட்டாங்க. அது அப்படியே விழுகிற மாதிரி விளிம்புல நின்றுட்டு இருக்கு. ஜான்வி பின்னாடி வண்டி எடு அப்படின்னு சொன்னா வண்டி வந்து பின்னாடி போக மாட்டேங்குது. ஏன்னா கல்லுல நல்லா மாட்டிக்கிச்சு. அம்மா கார் ரிவர்ஸ்ல எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம லைட்டா அசைஞ்சா கூட அந்த கார் வந்து அப்படி இப்படின்னு ஷேக் ஆகுது. அப்படியே கீழே அந்த பள்ளத்துல விழுகிற மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜான்வி, இனி ஃபர்ஸ்ட் போமா, மெதுவா இறங்கி போமா அப்படின்னு சொன்னதும் ஜான்வியா இங்க இருந்து போயிடுறா. அப்புறம் இவங்க டோரை திறந்துட்டு வெளியே வரலான்னு பார்த்தா கார் அப்படியே ஷேக் ஆகுது. அப்போ வெயிட் உள்ள இருந்தா மட்டும்தான் அந்த கார் அந்த இடத்துல நிக்குது. கொஞ்சம் வெயிட் குறைஞ்சாலுமே காரு கீழே போக வேண்டியதுதான். அதனால டோரை சாத்திட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. ஜான்வி, என்னால அசைய முடியலமா, லைட்டா அசைஞ்சாலுமே காரு கீழே விழுந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவளும், வெயிட்மா, நான் எப்படியாவது காப்பாத்துறவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கல்லை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அது ரொம்பவே வெயிட்டா இருக்கு. அதே சமயம் இவன் இந்த பக்கம் சேஸ் பண்ணி வந்துட்டு இருந்தான் இல்லையா, எதிர்த்தாப்புல கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே அந்த காரு போன மாதிரி தெரியல. அப்ப அவன் கெஸ் பண்ணிடுறான், இந்த வழியா போயிருக்க மாட்டாங்க, வேற வழியா தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூட்டன் எடுத்துட்டு திரும்ப நம்ம ஜான்வி எங்க நிக்கிறாளோ அதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இவளும் மெதுவா கல்லை எடுத்துட்டு வந்து ஒரு டயர் பக்கம் வச்சுட்டா. ஸோ அந்த பக்கம் டயர் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு கல்லையும் நான் எடுத்துட்டு வரமா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்லை தூக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பா நான் சாகதான் போறேன், ஆனா கடவுளே என்னோட ஜான்வி எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுட்டாங்க. நம்ம ஜான்வி கல்லை எடுத்துட்டு வரதுக்குள்ள அந்த பக்கத்துல ஒரு மரத்துல தான் அது வந்து பேலன்ஸ்ல நின்றுட்டு இருக்கு போல அந்த காரு. அது அப்படியே அந்த கல்லை உடஞ்சி அப்படியே காரு கீழே உருண்டு ஓடிடுச்சு. இவளும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. அப்ப கால் ஸ்லிப் ஆகி இவ தலை வந்து ஒரு கல்லுல அடிச்சிருச்சு. அப்படியே அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டா. அதே சமயம் இவன் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது காரு மட்டும் ஓடிட்டு இருக்கு பள்ளத்தாக்குள்ள. இறங்கி ஓடி வந்து ஜான்வி ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த காரு அங்க இருந்து மேல இருந்து ஒரு பள்ளத்துல உளுந்து அப்படியே வெடிச்சு சதறிடுது. கண்ணு முன்னாடியே ஜான்வி இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் ஜான்வி தான் மேல இருந்து கீழே விழுந்தா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டான். ஆனா ஜான்வி உண்மையிலே அங்க இருக்கிற ஒரு இடத்துல தான் படுத்திருக்கா மயக்கத்துல. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் கண்ணு முழிக்கிறான் ஹாஸ்பிட்டல்ல. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அங்க ஜான்வி இல்ல. அந்த பள்ளத்தாக்குல காரு விழுந்ததை நினைச்சு பார்த்துட்டு நான் ஜான்வியை காப்பாத்த போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட பாக்குறான். எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க. அப்பயும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். விடுங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். வெளியே வந்து பார்த்தா அங்க அந்த போலீஸ்காரன் நிக்கிறான். அவனை, வாடா நம்ம போய் ஜான்வியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தா, இல்ல ஜான்வி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு இடிய தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. என்ன சொன்ன நீ, ஜான்வி இறந்து போயிட்டாளா, வாயை உடைச்சிருவேன், நீ எப்படி அப்படிலாம் சொல்லலாம் என் பொண்டாட்டியை பத்தி அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். ஆனா இதுதான் உண்மை, ஜான்வி இறந்து போயிட்டாங்க, அந்த கார் பிளாஸ்ட் ஆயிடுச்சு, அதுல அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தாலியை எடுத்து நீட்டுறான். அந்த தாலியை பார்த்ததுமே இவன் கண் கலங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜான்வி நம்மளை விட்டு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் நம்ம ஜான்வியும் கண்ணு முழிக்கிறா. இன்னும் அந்த காட்டுக்குள்ளதான் கிடக்குறா போல. கண்ணு முழிச்சு பார்த்ததுமே மாமியார் இறந்து போனதுதான் ஞாபகத்துக்கு வந்துருது. உடனே ஒன்று ஒப்பாரி வச்சு அழுக ஆரம்பிச்சிடுறா. மா, என்னை விட்டு போயிட்டீங்களே, உங்களை என்னால காப்பாற்ற முடியல, என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க உயிரை கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க போலீஸ் வந்துருது. போலீஸ் வந்து சர்ச் பண்ண வந்திருக்கானுங்க போல. அந்த போலீஸை பார்த்ததுமே இவ கெஸ் பண்ணிட்டா இது வந்து விராஜோட ஆளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் ஒரு மரத்து பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவனுங்க அங்க வந்து தேடிட்டு இருக்கானுங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஜான்வி வெளியே வரா. அங்க இருந்து ரோட்டுக்கு வந்துட்டா எங்க போறது ஏது போறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும் போது ஒரு டாக்ஸி போயிட்டு இருக்கு. லிஃப்ட் கேட்கறதுக்காக ஸ்டாப் பண்றா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. ஒருவேளை அது விராஜோட ஆளா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திரும்ப அந்த பக்கமா போய் ஒளிஞ்சுக்கிறா. அங்க லிஃப்ட் கேட்ட பொண்ணு அங்க இல்ல அப்படிங்கவுமே இந்த காரம் இங்க இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே அழுதுகிட்டே அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கா. எங்க போறா அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் இங்க இந்த போலீஸ்காரனும் பாடியை கொண்டு வந்து காமிச்சு, இதுதான் ஜான்வி அண்ணியோட பாடி மொத்தமும் செதஞ்சு போயிடுச்சு பிளாஸ்ட் ஆனதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சிட்டே இருக்கான். அப்புறம் இவனை யோசிச்சுக்கிட்டே அந்த துணியை விலக்கி பாக்குறான். அதுல இருந்து கை மட்டும் வெளியே வருது. கை ஃபுல்லாவே செதஞ்சு போயிருக்கு. உடனே இவன் உடஞ்சு போயிட்டு திரும்பவும் ஃபேஸை பாக்குறான். ஃபேஸும் வந்து செதஞ்சு போயிருக்கு போல. அதனால அது நமக்கு காமிக்கல.
பார்த்துட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறான். ஜான்வி என்னை விட்டு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, அங்கேருந்து திரும்ப வந்து பாடியை சுற்றியும் முற்றியும் நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி என்னதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாடியை வந்து இப்போ அளவு எடுத்துக்கிட்டு இருக்கான். எத்தனை அடியில் அந்த பாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு இன்ச் பை இன்ச்சாக வந்து எண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அங்கே போய் ஓரமாக உக்காந்துக்கிட்டு ஒரே குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஜான்வி இறந்து போன விஷயம் அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு போல். அவங்க வந்து பார்க்கும்போது பாடி ஒன்று கிடக்கு. அந்த பாடியை பார்த்ததும் தன் பொண்ணு தான் இறந்து போய் கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பாவம் இவங்களுக்கு தெரியாது பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வெளியே வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கானா, என்னட்டு உட்காந்துருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. போலீஸ்காரன் பார்த்துட்டு ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில், இங்கே பாருங்க சார், ஜான்வி அண்ணி நம்மளை விட்டு போயிட்டாங்க, அதுக்காக என்ன பண்ணுறது, கவலைப்படாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏய் ஸ்டூபிட், வாய் மூடுறா, ஏன் பொண்டாட்டி சாகலைன்னு சொல்கிறான். பட் சார் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த ஆக்சிடென்ட் ஆகி பாடி கூட இங்கே வந்துருச்சு, அந்த பாடியை நீங்களும் தானே பார்த்தீங்க, அது ஜான்வி அண்ணி தானே அப்படின்னு சொன்னான். அஃப்கோர்ஸ் எனக்கு எல்லாம் தெரியும், பட் இந்த பாடி ஜான்வியோடது கிடையாது. ஜான்வி வந்து 4 அடியில் இருக்க மாட்டா, இந்த பாடி 4 அடியில் தான் இருக்குது. அவள் கரெக்டாக 5 அடியில் இருப்பா, எனக்கு நல்லா தெரியும்டா, அதனால தான் நான் கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறேன் அது ஜான்வியோட பாடி இல்லை அப்படின்னு. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா அந்த பாடியில் டிஎன்ஏ டெஸ்ட் எடு, அப்போ தெரிஞ்சு போயிடும் அது யாரோட பாடி, அது ஜான்வியா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் அந்த பக்கம் போயிடுறான். அதே சமயம் நம்ம ஜான்வி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக அந்த டாக்டரோட வீட்டுக்கு தான் வந்து உட்காந்துருக்கா. அங்கே நியூஸில் ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி விராஜ் டோப்ராலோட மனைவி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்து தான் அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஆனால் உண்மையிலே அங்கே இறந்து போனது மாமியார் தானே, அதை நினச்சி பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ அந்த டாக்டர் தான் வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஜான்வியும் இதெல்லாம் சரியில்லை, இறந்து போனது உண்மையிலே என்னோட மாமியார் தான், ஆனால் எல்லாரும் நான் தான் இறந்து போயிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க, நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கா. நீ எங்கே போயிட்டு இருக்க, எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்ணுறியா? ஆமாம் எனக்கு தெரியும், இறந்து போனது உன்னோட மாமியார் தான், ஆனால் அவங்களும் சும்மா சாகலை, உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அவங்களோட உயிரையே விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நீ யாரையும் பற்றி யோசிக்காத, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் விராஜை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போனதாகவே இருக்கட்டும், ஒரு புது வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ரிப்போர்ட்டும் வந்துடுது, டிஎன்ஏ ரிப்போர்ட். அதை படித்து பார்த்தா அதில் இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதில் வந்து ஜான்வி பேர் போட்டு தான் வந்திருக்கு, இறந்து போனது ஜான்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கே இடிஞ்சு போய் உட்காந்துட்டான். அப்போ வந்து நம்ம பொண்டாட்டி செத்து போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது பொய்யான ரிப்போர்ட்டுன்னு இவனுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் கால் பண்ணி இந்த டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரிப்போர்ட்டில் பேரை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், எல்லாருமே நம்பிட்டு இருப்பாங்க ஜான்வி தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அந்த விராஜும் நம்பிட்டான். இப்படி நான் பண்ணுறது ரொம்பவே தப்பு, இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னு தான் நான் அதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, இப்போவும் நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம ஜான்வி கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு எல்லாம் நல்லதாக தான் நடந்துட்டு இருக்கு, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போயிட்ட, உன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போனவளாவே இருக்கட்டும், உன் குடும்பத்தை நீ இதுக்கப்புறம் போய் சந்திக்க வேணாம், நீ எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் உன்னோட வாழ்க்கையை நீ வந்து வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர், புது வாழ்க்கையை நான் வாழணுமா? அந்த புது வாழ்க்கையில் என்னோட குடும்பம் இல்லாமல் நான் எப்படி போய் தனியாக வாழ்வேன், என் குடும்பத்தை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு ஜான்வி, எல்லாம் நல்லதுக்கு தான், நீ இப்போ வந்து உன்னோட குடும்பத்தை போய் சந்திச்ச அப்படின்னா அது கண்டிப்பாக விராஜ்க்கு தெரிஞ்சிடும், ஏன்னா அவங்களுக்குமே விராஜை பற்றின எந்த உண்மையுமே தெரியாது, நீ போன அப்படின்னா மாட்டிப்போமா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு நீ உன்னோட ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் எப்படி என் குடும்பம் இல்லாமல் இருக்க முடியும்னா அப்படி எங்கே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. சரி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க டாக்டர், நான் ஒரே ஒரு தடவை என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜான்வி நீ தெரிஞ்சு தான் பேசுறியா, நீ அங்கே போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, நான் தூரத்துல இருந்து அவங்கள பார்த்துக்கிறேன், ஆனால் அவங்க கிட்ட எதுவுமே பேச மாட்டேன், ஆனால் ஒரே ஒரு தடவை அவங்கள நான் பார்க்கணும், அவங்கள நான் பார்த்துட்டு போனாதான் என்னோட புது வாழ்க்கை என்னால் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவளுக்கு இறுதி சடங்கு பண்ணுறாங்க போல், அதனால அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஜான்வி தூரத்துல இருந்து அவளோட ஃபேமிலியை பார்க்குறா. மொத்த ஃபேமிலி வந்து அழுதுட்டு இருக்கு, உண்மையிலே வந்து தன்னோட பொண்ணு தான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இவ பார்த்துட்டு இருக்கும்போது விராஜ் கரெக்டாக அந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். அது தெரியாமல் இவ தலையை வெளியே விட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்க்குறான். அதுக்குள்ளே நம்ம டாக்டர் அந்த இடத்துக்கு வந்து மறைச்சிக்கிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டா. நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த, உன்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு, உன்னால தான் ஜான்வி என்னை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன், உண்மையை தானே சொன்னேன் உன் பொண்டாட்டி கிட்ட,
அது மட்டும் இல்லாமல் உன் கூட வாழ்றதுக்கு அவள் சாகுறதே மேலு, அதான் மேலே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. மைண்ட் யூர் வேர்ட்ஸ், என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ மட்டும் அன்னைக்கு வாயை திறக்கல அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஜான்வி என் கூடவே இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பகல் கனவு காணாத, என்னைக்காவது ஒரு நாள் அது தெரிய தான் போகுது. இப்போ அந்த ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு போச்சு, நான் சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஜான்வியே போயிட்டா அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலியை பற்றி நான் ஏன் கேர் பண்ணிக்கணும்? அவங்க என்ன வேணா நினச்சிக்கிட்டோம், என்ன வேணா பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். இது எல்லாத்தையும் ஜான்வி கார்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா.